This is Ponneri Lake, once the pride of the Chola Empire, now a dry expanse. The lake, once the crown jewel of the Chola dynasty's vast hydraulic network, primarily supplied drinking water to the Gangaikonda Cholapuram, the wealthy and flourishing capital of the dynasty, besides irrigating thousands of acres of land. Situated a few kilometers behind the Brihadishwara temple, Ponneri, or the Chodagangam Lake, as it was once called, was constructed by Emperor Rajendra Chola to commemorate his expedition to the Gangetic Plains. Chodagangam Eri, Rajendra Cholanuடைய கங்கை படையெழுச்சியினுடைய வெற்றி நினைவாக ஒரு ஜலஸ்தம்பத்தை வெற்றி தூணை நீர்மயமான வெற்றி தூணை நிறுவினான் என திருவாலங்காட்டினுடைய செப்பேட்டினுடைய சமஸ்கிருத பகுதி சொல்லுகிறது. அது கங்கை படையெடுப்போடு தொடர்புடையதால் சோழகங்கம் என்று அழைக்கப்பட்டு ராஜேந்திர சோழன் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரை அதில் கலந்தான் என்று செப்பேடு சொல்கிறது. அதன் மூலம்தான் அந்த பேரேரிக்கு சோழகங்கம் என்ற பேரேரி இன்று வழங்கப்படுகிறது. அது இன்றைய தினம் பொதுமக்களால் எங்களால் பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு வணிக நகரை உருவாக்குகிறான். அதுக்கு நீர்வழி தடமுள்ள ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்பது கொள்ளிடம் அந்த காலத்தினுடைய நீர்வழி பாதையாக அமைந்திருப்பதற்கு பல சான்றுகள் உண்டு. அப்படி நீர்வழி பாதையாக உள்ள மிகப்பெரிய வணிக நகரத்தை உருவாக்குகிறான். அந்த வணிக நகரத்திற்கு நீர் ஆதாரமாக தான் முதலில் பொன்னேரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. This was no ordinary task. It was an engineering marvel. The Chodagangam was fed by meticulously designed canals that brought water from the Kollidam river. கொள்ளிடத்துடைய தென்கரை நதிநீர் பாசனம் உள்ள ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. கொள்ளிடம் வடகரையினுடைய புவியியல் அமைப்பு என்பது அந்த வகையான நதிநீர் அமைப்புகளுக்கான ஏற்றதாக இல்லாததால் சோழர்கள் வடகரையில் பலவித பேரேரிகளை உருவாக்குகிறார்கள். முதலில் செம்பியன் மாதேவி பேரேரி என்று சொல்லப்படுகிற கண்டராதித்தத்தில் உள்ள மிகப்பெரிய பேரேரி கண்டராதித்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏரிக்கு தான் முதலில் கொள்ளிடத்திலிருந்து நீர் வரத்து என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படிப்படியாக அந்த ஏரிக்கு அடுத்த ஏரி என்று ஓர் ஏரி நிரம்பி அடுத்த ஏரி, அந்த ஏரி நிரம்பி அடுத்த ஏரி, இந்த சிஸ்டம் டேங்க்ஸ் என்று சொல்லப்படுகிற வடிவமைக்கப்பட்டு அந்த கொள்ளிடம் நீர் என்பது ஒரு ஏரியினுடைய மிகுநீர் அடுத்த ஏரிக்கும், அந்த ஏரியுடைய மிகுநீர் படிப்படியாக வந்து இறுதியாக சோழகங்கத்தை வந்தடைந்து சோழகங்கம் என்று சொல்லப்படுகிற பொன்னேரியினுடைய மிகுநீர் வடவாறு என்று இன்றைய தினம் அழைக்கப்படுகிற அன்றைய தினம் மதுராந்தக பெரிய வைக்கால் என்று குறிப்பிடப்படுகிற வடவாற்று வழியாக இன்றைய வீராணம் அன்றைய தினம் வீரநாராயண பேரேரிக்கு சென்றடைகிறது. அந்த வீரநாராயண பேரேரியில் இருந்து அதனுடைய மிகுநீர் மறுபடியும் கொள்ளிடத்துக்கு வந்தடைகிறது. இதுதான் பழைய காலத்தில் இருந்த சோழர்களுடைய நீர் மேலாண்மை என்று சொல்ல முடியும். சோழர்கள் உருவாக்கிய நீர் மேலாண்மை செய்கின்ற நீர் ஆதார அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற ஸ்லூயிஸ், இன்றைய தினம் ஸ்லூயிஸ் அல்லது வாட்டர் ரெகுலேட்டரி என்று சொல்லப்படுகிற மதகு அமைப்புகள் வந்து மிக குறிப்பிடக்கூடிய அமைப்புகள். ஆங்கிலேய காலத்துக்கு பிறகு கரையை வெட்டி அதிலிருந்து நீரை வெளியேற்றுகின்ற அமைப்புகள் வாட்டர் ரெகுலேட்டரி செய்கிறோம். ஆனால் கரையை துளைத்து செய்கின்ற அமைப்பு தான் சோழர்களுடைய அமைப்பு. அவர்களுடைய தலை வாய்க்கால் தலை அல்லது என்று சொல்லப்படுகிற அந்த நீர்த்தலையை வெளியேற்றுகிற வாய்க்கால் தலை, அந்த என்ன தலப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தலப்பு என்பது அவர்கள் உருவாக்கிய விதம் என்பது மிக இன்றைய தின விஞ்ஞானத்திற்கு குறிப்பிடக்கூடிய அல்லது போற்றக்கூடிய வியக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது. நீர் வெளியேறுகின்ற பொழுதே அந்த குளத்தின் அடியில் சந்தன குழம்பு போல இருக்கின்ற அந்த சகதியும் சேரும் உறிஞ்சி வெளியேற்றுகின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இதை நாங்கள் இன்றைக்கு தினம் பொறியியல் ரீதியாக சொல்லப்போனால் இந்த வாட்டர் அவுட்லெட், அந்த ட்ரெயின் அவுட்லெட் இருக்கிறதே, அது வந்து கீழே ஒரு நீரோடி துளை, மேலே இருப்பது நீரோடி துளை,
குளத்தினுடைய கிடைமட்டத்தில் இருப்பது சேரோடும் துளை. 2 துளைகள் வைக்கிறார்கள். நீரோடும் துளை வேறு, சேரோடும் துளை வேறு வேறு. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த நீரோடும் துளையும் சேரோடும் துளையும் இணைகிறது. அந்த இடத்தில் மேலிருந்து வாய்க்காலுக்கு விடப்படுகின்ற தண்ணீர் வெளியேறுகின்ற பொழுது இங்கு இருக்கிற சகதியுமான இருக்கின்ற நீரில் இருக்கின்ற அந்த செடிமெண்ட் டெபாசிட்டர் அந்த சேரை உறிஞ்சி எடுத்துக்கொண்ட சொல்லுகிறார் போல ஒரு வெர்டெக்ஸ் ஃப்ளோ என்று சொல்லப்பட்ட ஒரு திருவல், ஒரு நீர் திருவல் உருவாக்கப்பட்டு அந்த திருவல் அந்த விசையில் கீழே குளத்தில் அடியில் படிந்திருக்க வண்டல்கள் அந்த வாய்க்காலில் வெளியேற்றப்பட்டு அந்த செடிமெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நீர் அந்த வண்டல் மண்களை வயல்களில் கொண்டு பரப்பி மேலும் மண்ணை செறிவாக்குகின்ற போக்கை அமைக்கின்ற மாதிரி சோழர்கள் வடிவமைத்திருக்கார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு அமைப்பு செயல்படாத எங்களால் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. But time was not kind to this legacy. Centuries of neglect had taken their toll on the lake and the city built by Rajendra Chola. 1014 மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறுகிறான். 14க்கு பிறகு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் என்பது ஒரு நிர்வாக அமைப்பாக இருந்த தலைநகரம் என்பது கைவிடப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் தான் 1279 சோழ சாம்ராஜ்யம் வீழ்கின்ற வரைக்கும் அந்த வழியாக மன்னர்கள் தலைநகராக ஆண்டிருக்கிறார்கள். சோழர்களுடைய வீழ்ச்சி படிப்பு ராஜேந்திரன் காலத்தில் மிகப்பெரிய எழுச்சி கண்டது என்பது சோழருடைய ஆட்சி எழுச்சி கண்டது என்று சொன்னால் அது மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில். அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த எழுச்சி என்பது 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி கொடுத்த குலோத்துங்கன் காலத்தில் இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக அந்த சோழர் ஆட்சியினுடைய மேன்மை குறைந்து அது வீழ்ச்சியை நோக்கி சென்று பாண்டியர்களால் வென்றெடுக்கப்பட்டது. அப்படி பாண்டியர்கள் வென்ற பிறகும் பல்வேறு விதமான அது கைவிடப்பட்ட நகரமாக இது மாறிவிடுகிறது. ஏனால் வெற்றி பெற்ற பிறகு தலைநகரனுடைய தகுதியை இழந்ததோடு இதை விட்டு இந்த வணிகர்கள் வெளியேறுகிறார்கள். இந்த நகரம் கிட்டத்தட்ட பொலிவிழுந்த நகரமாக கைவிடப்பட்ட நகரமாக இருந்தது. When the British arrived, they found a city in ruins. But what the elements hadn't destroyed, the colonial powers did. Large sections of the temple were dismantled to build the Kollidam Anaikut, which still stands today. The grandeur of Gangaikonda Cholapuram was reduced to scattered idols, fragmented shrines, and a forgotten water body. கொள்ளிடத்தின் குறுக்கேயும் வெள்ளாற்றின் குறுக்கேயும் மிகப்பெரிய கதவணைகளை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வெள்ளையர்களுக்கு இருக்கிறது. அந்த 2 டேம் கட்டுறதுக்காக கருங்கற்கள் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த கருங்கற்கள் பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. இந்த கோயிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அப்படிங்கிறதுனால் 2 திருச்சுட்டு மதில்கள் 2 அடுக்கு உள்ள திருச்சுட்டு மதில்கள் பிரிக்கப்பட்டதோடு ராஜகோபுரம் 2 ராஜகோபுரங்களும் தஞ்சாவூர் ராஜராஜன் நுழைவாயில் கேரள நுழைவாயில் என்று சொல்லப்படுகிற நுழைகோபுரம் இருந்தது ஒன்று, இங்கும் பெரும் கோபுரங்கள் இருந்தது 2ம் அகற்றப்பட்டது. இங்கு இருக்கிற கற்களை எடுத்துக்கொண்டு தான் 2 டேம் அணைகள் கட்டப்பட்டது. ஒன்று சேத்தியாத்தோப்பில் வெள்ளாற்றுக்கு குறுக்கே இருக்கிற அணை, 2வது கொள்ளிடத்தின் இருக்கிற 2 பிரிவு ஆற்றுகளுக்கும் குறுக்கே செய்யப்பட்ட மிகப்பெரிய 1 கிலோமீட்டருக்கு மேற்பு அளவுள்ள 2 டேம்ஸ் வாட்டர் டேம்ஸ் கட்டியிருக்காங்க. The Cholagangam was over 16 miles, making it one of the largest reservoirs in India. Over the years, the tank has shrunk to just 17 kilometers, with silting and encroachment reducing it to just a fraction of its original size. 1832 மெட்ராஸ் கெசட்டியர் ஒன்று வெளியிடுறாங்க. அந்த இதில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தன்னுடைய கற்கள் இடிக்கப்பட்டு இந்த கற்கள் அணைக்கரை என்று சொல்லப்படுகிற கொள்ளிடத்தின் குறுக்கே ஒரு பாலம் கட்டுவதற்காக எடுத்து செல்வதற்காக அகற்றப்பட்டது 1832. அதில் மக்கள் எப்படி போராடினார்கள், இந்த அரசு எப்படி அவர்களை மேலாண்மை செய்து என்ற குறிப்போடு இன்னொரு செய்தியை சொல்கிறது. அங்கு இந்த நகருக்கு அல்லது அந்த ஊருக்கு அது அழிந்துபட்ட ஒரு பாபிலோன் போல கிடக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லி இந்த ஊருக்கு மேற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் பாடி ஒரு நீர்நிலை இருக்கிறது. அதனுடைய கரை நீளம் மட்டும் 16 மைல் என்று குறிப்பிடுகிறது.
அப்பொழுது இன்றைய இடம் பொன்னேரி என்று விடப்படுகிற சோழகங்கம் ராஜேந்திர சோழனால் ஏற்பட்ட ஒரு சோழகங்கத்தினுடைய கீழ்ப்பகுதியினுடைய நீளம் 16 மைல் என்று உறுதி செய்யப்பட்டது. இன்றும் அந்த 16 மைல் கிட்டத்தட்ட அந்த நீளம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஏரி பரப்பளவு அன்றைய தினத்துக்கும் இன்றைய தினத்துக்கும் ஒப்பிடும் பொழுது அன்றைய தினம் இவ்வளவு பரப்புள்ள ஏரி என்ற எந்த கணக்கீடும் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்ததை விட குறைந்திருக்கிறது. 1675 ஏக்கர் போல சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் அது 1000 ஏக்கருக்கும் குறைவாகவே உள்ள ஏரியாகத்தான் தெரிகிறது. மிகப்பெரிய ஏரி. சோழர்கள் கொள்ளிடம் வடகரையில் உருவாக்கிய பல ஏரிகளில் மிகப்பெரிய ஏரி என்று சொல்லப்போனால் சோழகங்கம் தான். The canals that brought water from the Kollidam have long been abandoned. Though plans for restorations of this lake were made, it remained unrealized due to the lack of engineers. Recognizing its historic and ecological significance, the Tamil Nadu government has now sanctioned 12 crore rupees for the lake's rejuvenation and 7.25 crore rupees for developing tourist activities at the site. The aim? To desilt, restore canal inflows, and revive a water system that once sustained an empire.